இலங்கையின் முதற்தர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கால்பந்து விளையாட்டு அதன் மூலம் நீங்க பங்களாதேஷ் வரைக்கும் போயிருக்கீங்க. சின்னலேருந்தே ஃபுட்பால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபுட்பாலுக்கானே நான் மகானா படிக்க வந்தேன். நான் எங்கள் குடும்பத்தில் அண்ணா விளையாடுறார், அதால் எனக்கு பிடிக்கும். அக்கா விளையாடுறா, அதால் எனக்கு பிடிக்கும். வந்த புதுசில் செலக்ட் பண்ணி எடுக்க வந்தாங்க. பேருந்து அப்படியே தொடர்ந்து வர ஆரம்பத்தில் எவ்வாறான பயிற்சிகளை எடுத்தீங்க? யார் உங்களுக்கு கோச் பண்ணினது? மேட்ச் போகிறோன்னா அப்படி ஒரு பூட் சாக்ஸ் எதெல்லாம் கட்டாயம் வரும். அதை கூட எங்களுக்கு தந்து பாடசாலையில் இருந்து இந்த இலங்கை அணிக்காக தெரிவு செய்யப்பட்டது எப்படி? அடுத்த நாள் அன்றைக்கு கொஞ்சம் பேரை தட்டுவாங்க. அப்போக்கு ஒரு பயம், எங்களை தட்டிடுவாங்க. ஒரு தெரிவு ஒன்று நடைபெற போகுது. அந்த தெரிவுக்கு நீங்கள் போய் அந்த கிரவுண்டில் நிற்கிறீங்க. அந்த டைம் 2ஆம் நாள் ஒரு பயம். ஏன்னா அதுலேருந்து நல்ல ஆக்களை எடுத்து தானே 2ஆம் நாள் செலெக்ஷன். அதுக்கு செலக்ட் ஆகுமோன்னு ஒரு பயம். இப்போ எங்களை பிறந்த நாட்டுக்காக வேறு ஒரு நாட்டில் போய் விளையாட போகிறீங்க. அந்த நேரம் ஊராகலாம் 0-9, 0-5 அப்படி தான் போன டீம் தான் பண்ணது. எங்களோட டீம் போய் மட்டும் பங்களாதேஷ் கொண்டு அடித்தது. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வாயிலாகவும் சிறந்த வீராங்கனைகளை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையிலே கால்பந்தின் மூலம் பங்களாதேஷிற்கு சென்று எமது மண்ணிற்கும் படித்த பாடசாலைக்கும் பெருமை சேர்த்த 3 மாணவர்களுடைய சிறப்பு நேர்காணல் தான் இது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம், நான் லயன்சிகா. நான் மகாஜனாவில் படிக்கிறேன். ஓகே, கால்பந்து விளையாட்டு இப்போ அதன் மூலம் நீங்கள் பங்களாதேஷ் வரைக்கும் போயிருக்கீங்க. ஆரம்பத்தில் இந்த கால்பந்து விளையாட்டுக்கு நீங்கள் விளையாடும் போது எப்படி அதில் மேலான ஆர்வம் உங்களுக்கு வந்தது? சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். இங்கே வந்த பிறகு ஃபுட்பால் பார்க்குறது பிடிக்கும். அதனால் விளையாட போனோம். விளையாடுனீங்களா? ஓகே. இப்போ சில ஆக்கள் சொல்லுவாங்க, எங்களோட குடும்பத்தில் அண்ணா விளையாடுறார், அதால் எனக்கு பிடிக்கும். அக்கா விளையாடுறா, அதால் எனக்கு பிடிக்கும். அப்படி யாரையாச்சும் ஒரு ஆளை பார்த்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததா, இல்லை சும்மா ஃபுட்பாலை பார்த்தே உங்களுக்கு விளையாடணுமன்ற எண்ணம் வந்ததா? சும்மா பார்த்தே உங்களுக்கு வந்துட்டு. எத்தனையாம் ஆண்டுலேருந்து இது பழகுறீங்க? எந்த வகுப்புல? 6ஆம் ஆண்டுலேருந்தே பழகுறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என் நேம் கம்சியா. நான் மகாஜனா காலேஜில் படிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எப்படி இந்த விளையாட்டின் மேலே ஆர்வம்? ஸ்கூல் வந்த புதுசில் செலக்ட் பண்ணி எடுக்க வந்தாங்க. பேருந்து அப்படியே தொடர்ந்து வர பிடிச்சிருந்தது. ஆரம்பத்தில் இப்போ நீங்களாக போய் செலக்ட் அதுக்கு போனீங்களா, இல்லை உங்களை கோச் மாராக்கள் எடுத்து செலக்ட் பண்ணினவங்களா, என்ன மாதிரி? வேணாண்டா இப்போ நிறைய பேர் வந்து கூட ஃபுட்பால் எல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை, விரும்புறதில்லை. அதாவது எங்களோட இலங்கையை பொறுத்த மட்டுக்கு பெருசாக, அதுவும் வட மாகாணத்திலேயே வந்து நிறைய புது விளையாட்டுகளுக்கு இப்போத்தைய பெண்கள் வந்து கூட ஆர்வம் காட்டுறாங்க. ஆனாலும் அது குறைவாக தான் இருக்குது. எப்படி உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு? முதல் வந்த செலக்ட் பண்ணி எடுக்க வந்தாங்க. இப்போ இந்த அக்கா மேலே விளையாடுறதை பார்த்து ஆசை வந்து அப்படியே வந்தது. சரி, நீங்கள் அப்போ வீட்டில் என்ன சொன்னாங்க? இப்படி நான் விளையாட போகிறேன், ஃபுட்பால் விளையாட போகிறேன் அப்படி இந்த கதைக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்க தானே, இப்படி என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு அன்றைக்கு அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே யார்கிட்டே காய்ச்சிருப்பீங்க. அந்த டைம் என்ன சொன்னவங்க? அவங்க ஒன்றும் சொல்லலை. நல்லதானே இப்போ போகிறத, அப்போ போங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்தினவாங்களா? ஆரம்பத்தில் எவ்வாறான பயிற்சிகளை எடுத்தீங்க? யார் உங்களுக்கு கோச் பண்ணினது? எங்களோட கோச் வந்து சாந்தகுமார் சார். அவர் தான் சின்னலேருந்து அவர்கிட்ட தான் நாங்கள் பழகிட்டு வரோம். அவர் தான் பழக்கிறது. மச்சண்டா அப்படியே பின்னேரம் போட்டு நாங்கள் அடிக்கணுமென்றதுக்காண்டி அவர் கஷ்டப்பட்டிருக்கேன். நட்டது அப்படித்தான் எல்லாமே செய்து தந்திருக்கார் எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒரு மேட்ச் போகிறோன்னா அப்படி ஒரு பூட் சாக்ஸ் எதெல்லாம் கட்டாயம் வேணும். அதை கூட எங்களுக்கு தந்து அப்படித்தான் முன்னேற்றத்துக்கு யாராச்சும் ஒரு ஆள் இருந்தால் மாணவர்கள் எப்போவும் முன்னேறி கொண்டு வருவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்தது? நான் துசாந்தன் சாஸ்மி. நான் மகாஜனா காலேஜில் படிக்கிறேன். எனக்கு சின்னலேருந்தே ஃபுட்பால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபுட்பாலுக்கானே நான்
மகாயனா படிக்க வந்தேன் நான் 6ஆம் ஆண்டில். அந்த இந்த விளையாட்டுக்காகவே நீங்கள் இங்கே படிக்க வந்திருக்கீங்க. ஓகே. இப்போ யாழ்ப்பாணத்துல எல்லாம் ஃபுட்பால் அண்டைக்க கேர்ள்ஸ் டீம் பெருசாண்டு இல்லை, மகாயனாண்டு தான் ஃபுட்பால்ண்டா ஒரு கோச்சும் நல்ல இது. அப்போ இங்கே தான் ஃபுட்பாலுக்காண்டி வந்தது. கோச்சும் அவங்களுக்கு நல்ல இது ஃபுல் சப்போர்ட் கோச் தான். இப்போ நீங்கள் வீட்டை இந்த இந்த விளையாட்டுக்காகத்தான் இந்த ஸ்கூலில் சேரப்படுறேன்னு அப்படி எதுவும் சொல்லும்போது என்ன சொன்னவங்க வீட்டை? ஸ்போர்ட்ஸ் அண்டைக்க வீட்டில் ஃபுல் சப்போர்ட் நாங்கள். அப்போ எல்லாத்துக்குமே ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போ இப்போ இந்த பயிற்சி நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ஏதாச்சும் தடைகள் அப்படி ஏதாச்சும் வந்திருக்குதா? இப்போ நீங்கள் இதில் வந்து ப்ராக்டிஸ்கள் எடுப்பீங்க. அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது இப்போ சில நேரம் நீங்கள் பாடங்களுக்கு ஸ்கூலில் பாடங்களுக்கு போகாமல் இருக்கலாம், படிக்கிறதுல சம்டைம் உங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிருக்கலாம். அப்படி ஏதாச்சும் நடந்திருக்குதா உங்களுக்கு? ஸ்போர்ட்ஸ் ஐயக்க ஸ்கூலில் சப்போர்ட் தான். எங்களுக்கு கோச் வந்து ப்ராக்டிஸ் எவ்வளோத்துக்கு எடுக்கிறப்போ அவ்வளோத்துக்கு படிப்புலையுமே அவர் நல்ல கவனமாக தான் இருக்கிறாரு. எங்களுக்கு இப்போ ஓயல் டைம் அண்டேக்கெல்லாம் ஸ்கூலாலேயே எங்களுக்கு சார் கழிச்சு கிளாஸ் போட்டு தர்றேன். ஓவரால் கதையிலையும் விளங்குது உங்களோட கோச் வந்து உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லி. முதலாவது நீங்கள் இந்த பாடசாலையில் இருந்து இந்த இலங்கை அணிக்காக தெரிவு செய்யப்பட்டது எப்படி? எவ்வாறான தெரிவுகள் நடந்தது? எங்களுக்கு கோச் தான் இப்படி செலெக்ஷன் சொல்லி கோச் கூட்டிக்கொண்டு போனது கொழும்புக்கு. கொழும்பு போன நீங்கள்? கொழும்பில் பெத்தாகனாண்ட ஒரு கிரவுண்டில் செலெக்ஷன் நடந்தது. 2 நாள் செலெக்ஷன் வச்சோன்னா அதில் வந்து செலக்ட் பண்ணி அடுத்த நாள் அன்றைக்கு கொஞ்சம் பேரை தட்டுவாங்க. அப்போக்கு ஒரு பயம் எங்களை தட்டிடுவாங்களோ என்னண்டா ஒரு தெரிவு ஒன்று நடைபெற போகுது, அந்த தெரிவுக்கு நீங்கள் போய் அந்த கிரவுண்டில் நிற்கிறீங்க. அந்த டைம் உங்களுக்கு என்ன தோணினது? என்னண்டா இவ்வளோ தூரம் இங்கே பயிற்சிகள் எடுத்திருக்கீங்க, அம்மா அப்பாவோட சப்போர்ட், கோச்சின் சப்போர்ட் எல்லாமே இங்கே இருக்குது. இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு விளையாடுறதுக்கு தெரிவு செய்ய போகிறாங்க. அப்போ அந்த நேரம் உங்களுக்கு அங்கே எந்த சப்போர்ட்டுமே இருக்காது, எந்த ஆதரவுமே இருக்காது. அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த கிரவுண்டில் கால் வைக்கும்போது? அந்த நேரம் ஒரு பயம், எப்படியும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எங்களோட கோச் அப்படி எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணியிருக்கிறார். செலக்ட் ஆகும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது இதோட ரங்கி அவன் செலெக்ஷனை நாங்கள் எங்களோட இதை காட்டினாங்க. அப்போக்க நம்பிக்கையுடன் ரங்கினாங்க, செலக்ட் ஆகும். தெரிவுகள் நடக்கும்போது எவ்வாறு உங்களோட நல்ல சகோதரத்துவத்தோட பழகி கொண்டாங்களா, நட்புறவோட பழகி கொண்டாங்களா? கொழும்புல போய் நீங்கள் எத்தனை நாள் சாதாரணமாக நின்றுப்பீங்க? செலெக்ஷனுக்கு போய்க்க 3 நாள் நின்றீங்க. ஓகே. இந்த பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கான அந்த தேவைகள் இருக்கும், அதாவது பண தேவைகள் இருக்கும். அதெல்லாம் யார் செய்திருப்பா? ஸ்டார்டிங்கில் செலெக்ஷனுக்கு போய்க்க விட்ட அம்மா அப்பா வேண்ட பணத்தில் தான் நீங்கள் போனீங்க. ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், அந்த முதலாவது தெரிவு நடக்கும்போது உங்களோட உள்ளுணர்வு எப்படி இருந்தது? 2 நாள் நடந்த செலெக்ஷன். நாங்கள் முதல் நாள் விளையாடி செலக்ட் ஆகிட்டீங்க. இப்போ 2ஆம் நாள் ஒரு பயம், ஏன்னா அதுலேருந்து நல்ல ஆக்களை எடுத்து தானே 2ஆம் நாள் செலெக்ஷன் அதுக்கு செலக்ட் ஆகுமோன்ற ஒரு பயம். இப்போ அதுக்கு செலக்ட் ஆகிட்டோம். இப்போ பொதுவாகவே எங்களோட தமிழ் பிள்ளைகள்ற ஒரு மனப்பாங்க எப்படி இருக்குன்னு சொன்னால், இங்கே இருந்து இந்த சிங்கள பிள்ளைகளோட விளையாட போகும்போது சிங்கள பிள்ளைகள் விளையாடுங்கள் அதுகளை பார்க்கும்போது எங்களோட தமிழ் பிள்ளைகளுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஒன்று ஏற்படுது. அது சில இது இருக்குது பொதுவாகவே. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த 2வது நாள் தெரிவு செய்யும் போது? சரி, நாங்களும் செலக்ட் ஆகணும், அவன் செலக்ட் ஆகணும்னா இப்போ எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுக்கணும் தான் யோசித்தேன். அங்கே போய் நீங்கள் தங்கி இருக்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக பழகியிருப்பாங்க. அப்படி பழகும் போதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? மச்சஸ்க்கு போய்க்க நாங்கள் வந்து சிங்களாக்கள் கதைக்கிறது ஒரு சில பேர் தான் கதைப்பினோம். அங்கே போன அப்புறம் எல்லாருமே கதைச்சாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பங்களாதேஷ் பயணம் அப்படி இருந்தது. பிறந்த மண்ணுக்காக எங்களோட நாட்டுக்குள்ளே விளையாடினீங்க. இப்போ எங்களை பிறந்த நாட்டுக்காக வேறு ஒரு நாட்டில் போய் விளையாட போகிறீங்க. அந்த நேரம் இப்படி ஒரு தெரிவுகள் நடந்து இப்படி போகிறோம்னு உங்களோட கோச் உங்களுக்கு சொல்லியிருப்பார், இப்படி பங்களாதேஷ் நாங்கள் போகிறோம்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. அவையில் சொல்லும்போது நாங்கள் இந்த நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு விளையாடும்போது என்று சொல்ல வைக்க
எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. ஓகே, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பங்களாதேஷ் பயணத்தில் அங்கே போய் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்ன? இப்போ நீங்கள் இன்னும் இதுதான் உங்களோட முதல் போட்டி. இப்போ இன்னொரு போட்டிக்கு போகும்போது இதை விட நாங்கள் பெட்டராக செய்யலாம், நாங்கள் இப்படித்தான் இருந்து கொண்டோம், இதை விட எங்களுக்கு வேற ஒரு சந்தோஷமுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சது அங்கே அனுபவம்? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட். ஓகே. மெட்ட வந்து இவ்வளோ நாள் போன டீம் எல்லாமே நல்ல டீம் தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிற, எல்லாருமே பெஸ்ட்டு தான் கொடுத்து நான் அதோட பார்க்க நாங்கள் போன டீம் கொஞ்சம் பெஸ்ட்டான டீம் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் பங்களாதேஷுக்கு ஒரு அகலம் 0-9 0-5 அப்படி தான் போன டீம் எல்லாம் பண்ணவே. எங்களோட டீம் போய் மட்டும் பங்களாதேஷ் கொண்டு அடித்தது இவதான் அடித்தது. அது எங்களை ஸ்கூலுக்கும் மெட்டது எங்களோட ஃப்ரெண்டுன்ற ரீதியிலையும் உங்களுக்கு ஒரு பெருமைன்னு. வேற என்ன அனுபவம் கிடைச்சது உங்களுக்கு? மெட்டது வந்து புது நண்பர்கள் எல்லாருமே நல்லா தான் காய்ச்சுவேன். அதுவும் இல்லாமல் அங்கே என்ன சொல்கிறேன், நான் போய்க்கலாம் அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதெல்லாம் புதுசாக இருந்தது. அதுதானே இப்போ ஜனாதிபதி ஒரு நடிகை அப்படி வரண்டா தான் ஸ்கூலுக்குலாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன அங்கே கிடைச்ச உங்களோட அனுபவம் என்னதான் இருக்கும்? ஒவ்வொரு ஆளுக்குமே வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு என்னதா எப்படி இருந்தது அங்கே போய்? நாங்களெல்லாம் அப்படி ஸ்ரீலங்கா விட்டு வெளியில் போவோம் எதிர்பார்க்க மாட்டாங்க. புதிய ஒரு அனுபவம் அங்கே போனது. நாங்கள் இப்படி வெளிநாட்டுக்கு போய் விளையாடுறோம்ன்றது அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதோட கோச்சர்டேக்கு அப்படி எங்களோட பிள்ளைகள் மீண்டும் போயிருக்கணும்ண்டு அவருக்கும் ஒரு சந்தோஷம். பங்களாதேஷில் முதல் போட்டியில் நீங்கள் விளையாடும் போது எப்படி இருந்தது? நாட்டுக்காக விளையாடுறோம்ன்ற ஒரு தனி ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது அந்த டைம். அம்மா அப்பா என்ன சொன்னவங்க இங்கேருந்து அங்கே போகும்போது? அவைக்கு சந்தோஷம் தானே, இங்கேருந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம்ண்டேக்க சொந்தங்கள் அண்டு கேட்க எங்களோட பிள்ளை வெளிநாட்டுக்கு போய் விளையாடுது ஒரு சந்தோஷம். அம்மா அப்பா இவங்களை தவிர உங்களுக்கு இதன் மூலம் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியது யாராரா இருக்காங்க? கோச் தான் முதலாவது. அப்போ உங்களோட சமூகம் சார்ந்து யாராச்சும் ஒத்துழைப்பு வழங்கினாங்களா உங்களுக்கு? எல்லாருமே ஊக்கப்படுத்தி தான் விட்டுருக்கீங்கன்னா. இப்போ என்ன சொல்கிற, ஃபேமிலியிலேயும் அப்படி பிரச்சனை இல்லை. எல்லாருமே அந்த என்ன சொல்கிற ஒரு தேவையாண்டாத செய்து தர அளவுக்கு தான் இருக்கணும். எல்லாருமே நல்ல சப்போர்ட். இப்போ நான் வெளிநாடு போனேன்றது எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. அதுக்கப்புறம் இன்னும் ஊக்கமாக செய்யணும்னு ஊக்கப்படுத்துவீங்க. இங்கே இருந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு பங்களாதேஷுக்கான அந்த பயணத்திற்கான செலவுகளை யார் உங்களுக்கு பார்த்துக்கொண்டு? உங்களோட குடும்பம் அம்மா அப்பா தந்தவங்களா, இல்லை ஸ்கூல், இல்லை வேறு இப்போ யாராச்சும் உங்களுக்கு பண உதவிகள் யாரும் செய்தவங்களா? ஸ்கூல் சப்போர்ட் பண்ணது மற்ற பேரண்ட்ஸ். இப்போ நீங்கள் இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு டிக்கெட் விசா போடணும், அங்கே போய் உணவு பெரடேஷனாலாம் செய்து ஓகே, அது பிரச்சனை இல்லைன்னு. ஓகே, இப்போ உங்களுக்கு இதன் மூலம் ஏதும் தேவைகள் இருக்கலாம். இப்போ இந்த விளையாட்டுக்கான தேவைகள் எதுவும் இருக்கலாம். அப்படி எதுவும் தேவைகள் இருக்குதா உங்களுக்கு? எங்களுக்கு கோச் எல்லாமே செய்து தந்துருக்கிறார். அதை விட எங்களுக்கு ஸ்கூலால் பழைய மாணவர்கிட்ட உதவியும் இருக்குது. எங்களுக்கு கோச்சோட தொடர்புண்டு அதுக்கிட்ட உதவி எல்லாமே செய்து தருவினோம். தேவையாண்டு வரைக்கும் எங்களோட கோச் தான் எல்லாமே பார்த்துக்கொள்கிறார். சரி, நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பங்களாதேஷ் பயணம் எப்படி இருந்தது? முதலாவது போட்டியில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் அவ உங்களோட ஃப்ரெண்ட் வந்து எப்படி ஒரு பெருமையாக சொல்கிறா, நீங்கள் அந்த பந்து அடித்து அந்த கோல் போட்டது தான் அவளுக்கு பெருமையாக, அவள் அதைத்தான் பெருமையாக பார்க்குறா. அப்போ யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ இப்போ அது வந்து நிறைய பேருக்கு பாலான சந்தோஷங்களை கொடுக்காது. இப்போ அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் நினைச்சிங்களா நீங்கள் இப்படி அடிப்பீங்கன்ட்டு? ஸ்ரீலங்கா டீம் எல்லாத்துலேயும் பங்களாதேஷில் ஒரு கோலும் அடிக்கல, அந்த ஒரு கோல் அடித்த எனக்கு ஒரு சந்தோஷம். உங்களோட கோச் ஆக்கள் என்ன சொன்னவங்க? கோச்சுக்கும் சந்தோஷம். அவரால் தான் அவ்வளோ தூரத்துக்கே போனாங்க. சரி, உங்களுக்கு எதுவும் தேவைகள் இருக்குதா? எங்கள் டீமுக்கு பூட்ஸ் தான் எல்லாருக்குமே தேவைப்படுது என்ன? ஓகே, சாதனையை நோக்கி பயணிக்கிறோம்னு சொன்னால் முதலாவது அங்கே எங்களுக்கு வெற்றி தேவையில்லை. நாங்கள் அங்கே கால் வைக்கிறது தான் எங்களோட முக்கியம். எங்களோட பெயரோ எங்களோட மண்ணுக்குரிய பெயரோ எங்கள் சார்ந்து பதிகிறது தான் எங்களுக்கு பெருமையாக இருக்கும். படித்த பாடசாலைக்கு பெருமை சேர்க்கறது வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்து வைக்காத ஒரு விஷயம்.
இப்போ நீங்கள் இந்த பாடசாலையை விட்டு போனாலும் கூட 3 பிள்ளைகள் இப்போ போனாங்க இப்படி பங்களாதேஷ் இந்த பாடசாலைக்கு பெருமை சேர்த்துருக்காங்க, அது காலங்காலமாக சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்படி பெருமைகளை நீங்கள் இந்த பாடசாலைக்கும் சேர்த்துருக்கீங்க, இந்த நாட்டுக்கும் சேர்த்துருக்கீங்க. தமிழ் பெண்களாக நீங்கள் அங்கே போய் விளையாடி ஒரு தமிழ் இனத்துக்கே ஒரு நல்ல ஒரு பெருமையை சேர்த்துருக்கீங்க. எங்கள் சார்ந்தும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னுமே நீங்கள் மேலும் மேலும் வரணுமென்று நாங்கள் விரும்புகிறோம். இன்னுமே உங்களோட பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க, அது இன்னுமே விருத்தி அடையணுமென்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.